வெல்கம் பேக் டு சாண்ட் கிங்டம். இன்னைக்கு நான் பார்க்க போகிற காமிக் என்னன்னா அவெஞ்சர்ஸ் டிஸ்அசெம்பிள் தார் ராக்னராக் இஷ்யூ 2. இதுக்கு முன்னாடி போட்ட இஷ்யூ 1 நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். போன இஷ்யூவில் நம்மளோட சர்டர் மியான்மீர் மோல்டை வச்சு நிறைய ஆயுதங்கள் செஞ்சிருக்கிறாரு. அதை வச்சு லோக்கியும் அவங்களோட டீமும் தாரோட டீமும் தோக்கடிச்சிருக்காங்க. தாரோட டீம்ல இருக்கிற என்சான்ட்ரஸ் இறந்து போயிட்டா. ஷிஃப்க்கு ஒரு கை போயிடுச்சு. மிச்சம் இருக்கிறவங்க என்ன ஆனாங்கிறதே தெரியல. லோக்கி அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது நிடாவிலர்ல ஒரு ஹோம் ஹோல் கிரியேட் பண்ணி நிடாவிலர் மொத்தமா தண்ணிக்குள்ள முழுகடிச்சிட்டாரு. அதே நேரத்தில் நம்மளோட தாரோட சுத்தியும் உடஞ்சு போயிருக்குது. நிடாவிலர்ல தண்ணியில முழுகிட்டு இருக்கிற தார் அவரோட உடஞ்சு போன மியான்மீரை யூஸ் பண்ணி பூமிக்கு டெலிபோர்ட் ஆகி அவெஞ்சர்ஸை மீட் பண்றாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத நம்ம இஷ்யூ 2ல பார்க்கலாம். இப்போ ஆஸ்கார்டை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்மளோட அயன்மேன், தார், கேப்டன் அமெரிக்கா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ தார் சொல்றாரு, இந்த இடத்துல நானு, லோக்கி, பால்டர் 3 பேரும் சேர்ந்து சின்ன வயசுல விளையாடிட்டே இருப்போம். இந்த இடம் அந்த அளவுக்கு அழகா இருக்கும், பச்சை பசேல்னு இருக்கும். ஆனா இது இப்போ எப்படி இருக்கிறதுக்கான காரணம் லோக்கி அப்படின்ட்டு சொல்றாரு நம்ம தார். அப்போ அயன்மேன் இது என்ன இடம் அப்படின்ட்டு கேட்கிறாரு. இதுதான் என் அம்மா ஃப்ரிகாவோட தோட்டம் அப்படின்ட்டு சொல்றாரு தார். இப்போ நம்மளோட தார் கிட்ட வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்றாரு. என்னால இங்க போற உணர முடியுது அப்படின்ட்டு சொல்றாரு கேப்டன் அமெரிக்கா. அப்போ நம்மளோட தார், கேப்டன் அமெரிக்கா, அயன்மேன் 3 பேருமே கொஞ்சம் தூரம் ஃப்ரண்ட்ல நடந்து போகும்போது அங்க ஹெம்டாலோட சேலை உடஞ்சு கிடக்கிறத பாக்குறாங்க. இவன் தான் பிரைட் ஃப்ராஸ்டோட பாதுகாவலன், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹெம்டால். இவனையும் லோக்கி கொன்னுட்டான். மேபி இவனோட தங்கச்சியான ஷிஃபையும் கொன்னுட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டே சொல்றாரு தார். அப்ப தார் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கும்போது தான் அவருக்கு இன்னும் பெரிய ஷாக். அங்க இருக்கிற பில்டிங், ஸ்டாச்சூஸ் எல்லாமே உடஞ்சு கிடக்குது. பாதி இடம் எரிஞ்சிட்டு இருக்குது. நிறைய வீரர்கள், மக்கள், கடவுள்கள் எல்லாரும் இறந்து கிடக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய யுத்தமே நடந்திருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே யார் காரணம் அப்படின்ட்டு கேட்கிறாரு நம்ம அயன்மேன். லோக்கியோட தலைமைக்கு கீழே வாழ்ற ட்ரோல்ஸ் தான் இதுக்கான காரணம். ஏன்னா அவங்களுக்கு தான் கடவுள்கள்னாலே பிடிக்காது. இது ரொம்பவே கொடுமையா இருக்கு அப்படின்ட்டு சொல்றாரு அயன்மேன். இது ஒரு போரே கிடையாது, இது ஒரு படுகொலை அப்படின்ட்டு சொல்றாரு கேப்டன் அமெரிக்கா. தார் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இங்க எந்த ஒரு உயிரினமும் இருக்கிற மாதிரியான அறிகுறியே தெரியலையே. ஒருவேளை இம்மோர்டல்ஸ் யாராவது இங்க இருப்பாங்களா? ஏன்னா என் டெக்னாலஜி இம்மோர்டல்ஸை டிடெக்ட் பண்ணாது அப்படின்ட்டு சொல்றாரு அயன்மேன். நாங்க ஒன்றும் உண்மையிலே இம்மோர்டல்ஸ் கிடையாது. நாங்களும் பிறப்போம், நாங்களும் இறப்போம். என்ன நாங்க ரொம்ப வருஷம் வாழ்வோம் அப்படின்ட்டு நம்ம தார் சொல்லும் போது நம்ம கேப்டன் அமெரிக்கா வெயிட் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ கேப்டன் அமெரிக்கா அங்க யாரோ இருக்கிறத ஃபீல் பண்றாரு. அப்போ அங்க கேப்டன் அமெரிக்கா அந்த கதவை திறந்து பார்க்கும்போது தான் தெரியுது உள்ள ஒரு சின்ன பையன் மாட்டிக்கிட்டு இருக்கிறான். அப்போ நம்மளோட தார் சின்ன பையனை பார்த்து மற்ற கடவுள்கள்லாம் எங்க, அவங்க எங்க போனாங்க அப்படின்ட்டு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பையன் பாதி பேர் இறந்து போயிட்டாங்க, பாதி பேர் ஓடி போயிட்டாங்க அப்படின்ட்டு சொல்றான். அதுக்கு நம்மளோட தார், எனக்கு தெரியும் காட்ஸை பத்தி. காட்ஸ் யாரும் பயந்து ஓடுறவங்க கிடையாது, அதுலயும் மெயினா போர்ல. இது ஒரு போரே கிடையாது, யாரையும் சண்டை போடவே விடல, எல்லாரையும் கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு சொல்றான் அந்த சின்ன பையன். அப்ப நம்மளோட தார் சொல்றாரு, ட்ரோல்ஸ் அந்த மாதிரி தான் பண்ண மாட்டாங்களே, அவங்க ஒரு போர்ல தான் சண்டை போடுவாங்க அப்படின்ட்டு சொல்றாரு. வந்தது ட்ரோல்ஸ் மட்டும் கிடையாது அப்படின்ட்டு சொல்றான் அந்த சின்ன பையன். முதல்ல ட்ரோல்ஸ் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுக்கடுத்து ஹைமிர் தி ஜெயிண்ட், உலிக், ஃபென்ரிஸ் அண்ட் லோக்கி இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நிறைய பேரை கொண்டுட்டு இருக்கிற இடத்துல எல்லாமே டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய கை அந்த செவுத்தை உடச்சிக்கிட்டு வருது. அப்ப அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமா வெளில வந்துட்டு யார் என் பேரை சொன்னது அப்படின்ட்டு கேக்குது. அவர் தான் ஹைமிர் தி ஜெயிண்ட். கூடவே லோக்கி, லோக்கியோட பையனான ஃபென்ரிஸ் அண்ட் உலிக் தி ட்ரோல் இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அப்ப நம்மளோட லோக்கி சொல்றாரு, இந்த ரியாலிட்டி என்னையே ஏமாத்துதுப்பா. நான் உன்னை அந்த கடல்ல முழுக வச்சுட்டு என் பையன் உன்னை சாப்பிட்டான் தானே நினைச்சேன். பரவாயில்ல, இது எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட். இந்த காட் ஆஃப் தண்டரை கொல்றது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு லோக்கி. செம்ம கோவத்துல இருக்கிற தார், நீ இங்க என்னதான் பண்ணி வச்சிருக்கிற அப்படின்ட்டு கத்துறாரு. நம்மளோட ஆஸ்கார்ட் எதிர்காலத்துல எப்படி இருக்குமோ அப்படிதான் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாரு லோக்கி. இனிமேல இருந்து ஆஸ்கார்ட் எந்து அப்படின்ட்டு சொல்றாரு. ஓஹோ, எங்களை அட்டாக் பண்ணதுக்காக நீ அவெஞ்சர்ஸ் வேற அசெம்பிள் பண்ணிருக்கியா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்ன தாக்க வந்தாங்களே அவனுங்க தானே இவனுங்க அப்படின்ட்டு சொல்றாரு லோக்கி. கீழே வந்து என் கூட சண்டை போடு லோக்கி, நான் உன் தலையெழுத்த பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாரு தார். லோக்கி தாரோட மியான்மீரை கொஞ்சம் உத்து பார்த்துட்டு அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. உன்னோட மியான்மீர் முழுசா இருக்கும் போதே என்ன உன்னால எதுவும் பண்ண முடியாது, இப்போ அரைங்குறையமா இருக்குது, அதை வச்சு என்ன பண்ண போற அப்படின்ட்டு சொல்றாரு லோக்கி. அந்த நேரத்தில் நம்மளோட அயன்மேன், கேப்டன் அந்த பையனை சீக்கிரமா எங்கேயாவது ஒரு பத்திரமான இடத்துல வச்சுட்டு வந்துருங்க அப்படின்ட்டு சொல்றாரு. அதே நேரத்தில் லோக்கியோட பையனான ஃபென்ரிஸ் தார் அட்டாக் பண்ணதுக்காக மேல இருந்து ஜம்ப் பண்ணி வராரு. என் பல்லு மாதிரி ஷார்ப்பா இருக்கிற ஒரு ஆயுதத்துக்கு கூட சண்டை போட்டு பாடுறா தெரியும் அப்படின்ட்டு சொல்றாரு ஃபென்ரிஸ். அப்ப நம்மளோட தார், அயன்மேன் உலிக்க கட்டி போட்டு வச்சிருக்க அந்த செயின் எனக்கு தேவை, சீக்கிரம் அது எப்படியாவது கட் பண்ணி கொடு அப்படின்ட்டு சொல்றாரு. நம்மளோட கேப்டன் அமெரிக்கா அந்த சின்ன பையனிங்க பத்திரமான இடத்துக்கு கூட்டு போறதுக்காக ட்ரை பண்றாரு. அதே நேரத்தில் உலிக்கு நிறைய இடத்துல அடிபட்டிருக்குங்கிறதையும் பாக்குறாரு. நம்மளோட அயன்மேன் அவரோட எனர்ஜி பிளாஸ்ட் யூஸ் பண்ணி உலிக்கு செம்மையா அட்டாக் பண்றான். உலிக்க கட்டி போட்டு வச்சிருந்த அந்த செயின் இதுவும் ஆகிற மாதிரி தெரியல. அவ மேல இருந்து உட்காந்துக்கிட்டு இந்த சண்டையை பார்த்துட்டு இருக்கிற லோக்கி சொல்றாரு, ஏ முட்டாள்களா, இது என் பையன் ஃபென்ரிஸை கட்டி போட்டதுக்காக வச்சிருந்தது, தி அன்பிரேக்கபிள் செயின் ஆஃப் ஃபென்ரிஸ் அப்படின்ட்டு சொல்றாரு. அதே நேரத்தில் ஹைமிர் தி ஜெயிண்ட் அயன்மேன் அவரோட காலு கடியில வச்சுக்கிட்டு சின்ன சின்ன மோட்டல்ஸ் எல்லாமே கடவுள்களோட ஆயுதத்தை வச்சு விளையாடக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப நம்மளோட கேப்டன் அமெரிக்கா அந்த சின்ன பையனை ஒரு இடத்துல பத்திரமா ஒளிச்சு வச்சுட்டு ஒரு கேள்வியே கேட்கிறாரு. ஆமா, ஒலிக்கு எப்படி அவ்வளோ அடிபட்டிருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு அந்த சின்ன பையன் சொல்றான், ஒலிக் மாதிரியான ட்ரோல்ஸ்க்கு இரும்புனாலே ஆகாது, அவங்கள இரும்பால வச்சு செஞ்ச ஏதாவது பொருளை வச்சு அவங்க அட்டாக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு உண்மையிலேயே அடிப்படும்.
அப்படின்ட்டு சொல்றான். சரி ஓகே, உங்ககிட்ட இரும்பால செய்யப்பட்ட பொருள் ஏதாவது இருக்குதா அப்படின்ட்டு கேட்கறாரு நம்ம கேப்டன் அமெரிக்கா. அதுக்கு அந்த சின்ன பையன் என்கிட்ட இது இருக்குது அப்படின்ட்டு அவன் கிட்ட இருக்கிற அந்த செயினை காமிக்கிறான். ஒரு பக்கம் நம்ம ஃபென்ரிஸும் தாரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. லோக்கி ஃபென்ரிஸை சேர் அப் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஃபென்ரிஸ் தாரை கடிக்கிறதுக்காக ஒரு வாயை திறக்க நம்ம கேப்டன் அமெரிக்கா அவரோட ஷீல்டை தூக்கி ஃபென்ரிஸோட வாயில போட்டுறாரு. நம்மளோட லோக்கி அவமானம் அப்படின்ட்டு சொல்லிட்டு தலை குனிகிறாரு. இப்போ நம்மளோட உலிக் தார் அட்டாக் பண்ணதுக்காக வராரு. தாரோட கையை நல்லா கடிச்சிடுறாரு. அந்த நேரத்தில் நம்ம கேப்டன் அமெரிக்கா கையில செயினோட உலிக் பக்கம் பாயறாரு. உலிக்கோட கழுத்தை பிடிச்சி நெருக்கிறாரு. உலிக்கோட வாயை திறந்து அதுக்குள்ள அந்த இரும்பு செயினில் தூக்கி போட்டுடலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்றாரு கேப்டன் அமெரிக்கா. அப்போ நம்மளோட தார் சொல்றாரு, வேண்டாம் கேப்டன், உங்களால தாங்க முடியாது, அவன் கணிச்சானா உங்களால தாங்க முடியாது அப்படின்ட்டு சொல்றாரு. அதே நேரத்தில் உலிக் கையை கடிச்சிடுறான். தார் உலிக்க ஓங்கி ஒரு குத்து குத்துறாரு. அதே நேரத்தில் ஹைமரோட காலில் பயங்கரமான எனர்ஜி பிளாஸ்ட் யூஸ் பண்ணி அங்கிருந்து தப்பிச்சிடுறாரு அயன்மேன். இவங்களெல்லாம் நம்மனா வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோக்கி தானாவே களத்தில் இறங்குறாரு. தார் மேல அவரோட மேஜிக்கல் பிளாஸ்டை யூஸ் பண்றாரு. அந்த பிளாஸ்டை நம்மளோட அயன்மேன் ஒரு ஷீல்டை உருவாக்கி தப்பிச்சிடுறாரு. அயன்மேன் உருவாக்கின ஷீல்டை லோக்கி உடைக்க ட்ரை பண்றாரு. அதே நேரத்தில் லோக்கி தாரையும் அட்டாக் பண்றாரு. தாரை அட்டாக் பண்ற அந்த கேப்ல நம்ம அயன்மேன் லோக்கி ஒரு குத்து குத்துறாரு. அப்போதான் உலிக் அவரோட வாய்க்குள்ள ஒரு இரும்பு பீஸ் இருக்குங்கிறத உணர்றாரு. அதுதான் அந்த சின்ன பையன் போட்டுட்டு இருந்த அந்த செயின். நம்மளோட லோக்கி அயன்மேன் அட்டாக் பண்ணி கீழே விழ வச்சுட்டாரு. அதே நேரத்தில் உலிக் அப்படியே வெடிச்சு சதறிடுறாரு. நம்மளோட ஃபென்ரிஸ் அவர் வாயில இருக்க கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு எடுக்க ட்ரை பண்றாரு. நம்மளோட கேப்டன் அமெரிக்கா கொடுத்த ஒரு உதையில கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டு தானாவே வெளில வந்துடுது. அதே நேரத்தில் லோக்கி தாரையும் அயன்மேனையும் அட்டாக் பண்ண போகும்போது குறுக்க வந்து கரெக்டா காப்பாத்திடுறாரு கேப்டன் அமெரிக்கா. நம்மளோட அயன்மேன் லோக்கியை வேற ஒரு ஆங்கிள் இருந்து அட்டாக் பண்றதுக்காக பறந்து போறாரு. அயன்மேனை லோக்கி அட்டாக் பண்ணிட்டு அயன்மேனை கீழே தள்ளி விட்டுறாரு. இதெல்லாமே பார்த்ததுல நம்ம தார் சமக்கோமாயி ஒரு ஜம்ப் பண்ணி லோக்கி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. லோக்கியை மேல இருந்து கீழே இழுத்துட்டு வந்து அடிக்கிறாரு. லோக்கியை காப்பாத்துறதுக்காக வரான் லோக்கியோட பையனான ஃபென்ரிஸ். நம்மளோட தார் பின்னாடி திரும்பி ஃபென்ரிஸ் ஒரு அடி கொடுக்கறாரு. மறுபடியும் முன்னாடி திரும்பி லோக்கி ஒரு அடி கொடுக்கறாரு. ஃபென்ரிஸோட கண்ணிலே அடிக்கிறாரு. லோக்கியோட கண்ணத்திலே குத்துறாரு. இந்த மாதிரி தோர் அட் டைம்ல ரெண்டு பேரையும் வச்சு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துல லோக்கி எப்படியோ தார் கிட்ட எஸ்கேப் ஆகி தப்பிச்சா போதும்னு அந்த இடத்த விட்டு பறந்து போயிட்டாரு. அதே நேரத்தில் நம்ம கேப்டன் அமெரிக்கா ஃபென்ரிஸ் பக்கத்துல போக ஃபென்ரிஸும் அப்பா லோக்கி மாதிரி தப்பிச்சா போதும்னு ஓடிட்டான். உன்கிட்ட உன்னோட முழு மியான்பேர் இல்லைனாலும் நீ தான் தார் அப்படின்ட்டு சொல்றாரு கேப்டன் அமெரிக்கா. நம்மளோட தார் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்றாரு. ஆமா கேப்டன் அமெரிக்கா, உலிக்கு உங்களோட கையை கடிச்சானே இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு கேட்கிறாரு தார் கேப்டன் அமெரிக்காவை பார்த்து. நம்மளோட அயன்மேன் கேப்டன் அமெரிக்காவோட கையை ஸ்கேன் பண்ணிட்டு பெருசா இந்த அடியும் படல அப்படின்ட்டு சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவையோட இந்த போர் முடியல, எனக்கு இன்னொரு தடவை உங்களோட ஹெல்ப் தேவைப்படும் அப்படின்னு சொல்றாரு தார். அப்போ அங்க கீழே கடந்த உலிக்கோட ஆயுதங்கள் எடுத்துக்கிறாங்க அயன்மேன் அண்ட் கேப்டன் அமெரிக்கா. மூணு பேருமே அந்த இடத்தோட்டு கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்க யாரும் பாட்டு பாடுறாங்க, கேக்குதா அப்படின்ட்டு கேட்கிறாரு நம்ம கேப்டன் அமெரிக்கா. என் காதுல அலாரம் அடிக்கிற சவுண்டு தான் கேக்குது, ஹெல்மெட் போட்டுக்கிட்டு சண்டை போட்டாலே இதான்பா பிரச்சனை அப்படின்ட்டு சொல்றாரு அயன்மேன். அப்போ தார், இது ஃபியூனரல் அப்போ பாடுற சாங் அப்படின்ட்டு சொல்றாரு. தார், அயன்மேன், கேப்டன் அமெரிக்கா அப்புறம் அந்த சின்ன பையன் நாலு பேருமே கொஞ்சம் ஃப்ரண்ட்ல நடந்து போகும்போது தான் தெரியுது அங்க யார் இறந்து கிடக்குறான்ட்டு. அங்க இறந்து போய் இருக்கிறது தாரோட சொந்த தம்பியான பேல்டர். அங்க இறந்து போன பேல்டரை பார்த்த தார் மனசு உடஞ்சி போய் நிக்கிறாரு. அதே நேரத்துல தாரும் இறந்து போயிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற மக்கள் எல்லாருமே தாரை பார்த்துட்டு கொஞ்சம் சந்தோஷமாகறாங்க. அப்ப நம்மளோட தார் அங்க இறந்து போய் கிடக்கிற பேல்டரோட கண்ணை மூடிட்டு, ஹரோக்கின், பார்பேரியன், பிரேவ் வாரியர்ஸ், உங்களுக்கு யாருக்குமே தெரியாதா இவன் எப்படி இறந்து போனான்ட்டு, சொல்லுங்க இவன் எப்படி இறந்து போனான்ட்டு அப்படின்ட்டு கேட்கிறாரு தார். முதல்ல ட்ரோல்ஸ் எறும்பு மாதிரி கூட்டம் கூட்டமா வந்தாங்க. எங்களை பயங்கரமா தாக்க நினைச்சாங்க. நாங்க அப்போ கம்மியான மெம்பர்ஸ் தான் இருந்தோம். இருந்தாலும் அப்போ நாங்க தான் ஜெயிச்சோம். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்தாங்க லோக்கி, உலிக், ஹைமர், ஃபென்ரிஸ். அவங்களோட ஹேமர்ஸை வச்சு அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு சொல்றான் அங்க இருக்கிற ஒருத்தன். அப்ப அந்த இடத்துல நம்மளோட தார் பேல்டருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு என் அம்மா ஃப்ரிகா எங்க அப்படின்ட்டு கேட்கிறாரு. அப்போ அங்க நிக்கிறவங்க எல்லாருமே தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம தாருக்கு அவங்க என்ன பதில் சொல்ல வராங்கிறது புரிஞ்சிருது. அப்ப நம்மளோட தார் அயன்மேனையும் கேப்டன் அமெரிக்கா பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, எனக்கு மட்டும் டைம் இருந்ததுன்னா உங்களை பத்தியும் நம்மளுக்குள்ள இருக்கிற அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப்பையும் ஒரு எப்பிக்கா எழுதிருப்பேன். ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்காக தலைவணங்க வச்சிருப்பேன். ஆனா இப்பதான் நம்மளுக்கு டைமே இல்லையே அப்படின்ட்டு சொல்றாரு தார். நாங்க இங்கே தான் இருக்க போறோம் தார், உனக்கு எவ்வளவு நேரம் இருக்கணும்னு மட்டும் சொல்லு அப்படின்ட்டு சொல்றாரு அயன்மேன். நம்ம வேணா மிச்சம் இருக்க அவெஞ்சர்ஸையும் அசம்பிள் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்றாரு கேப்டன் அமெரிக்கா. அதுக்கு நம்மளோட தார் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த சம்பவங்களுக்கு எல்லாத்துக்குமே பழி வாங்க தான் போறோம். ஆனா அதுல அவெஞ்சர்ஸ் தலையிட மாட்டாங்க. போங்க பூமிக்கு போய் சொல்லுங்க, பூமியில இருக்கிற மத்த பிரதர்ஸ் மேல நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கேங்கிறத சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்றாரு நம்ம தார். அப்ப நம்மளோட கேப்டன் அமெரிக்கா, உனக்காக நாங்க இங்க இருப்போம் தார் அப்படின்ட்டு கத்துறாரு. என்ன மன்னிச்சிருங்க பிரதர்ஸ், இது எங்களுக்கான போர், இது எங்களுக்கான நேரம் அப்படின்ட்டு சொல்றாரு தார். அதே நேரத்துல தார் ஒரு மியான்மரை யூஸ் பண்ணி அயன்மேனையும் கேப்டன் அமெரிக்காவும் டெலிபோர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்மளோட தார் சொல்றாரு, லோக்கி மட்டும் ஆஸ்கார்டை முழுசா கான்கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டானா அவன் கண்டிப்பா மிட்கார்டுக்கு வருவான்.
அப்போ அது உங்களோட பிரச்சனை ஆயிடும் அப்படின்ட்டு சொல்றாரு தார். நம்மளோட அயன்மேனும் கேப்டன் அமெரிக்கா நோ அப்படின்ட்டு கத்தும் போது ரெண்டு பேரும் டெலிபோர்ட் ஆகி இடத்துக்கு போயிடுறாங்க. குட் பை அவெஞ்சர்ஸ், மை பிரதர்ஸ், மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்றாரு நம்ம தார். அப்போ தார் அங்க இருக்க மக்களுக்கு ஒரு ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. பிரதர்ஸ், வாரியர்ஸ் ஆஃப் ஓடின், வால்கரிஸ், காட்ஸ் ஆஃப் ஏசர், வனிர், இறப்பு இழப்பு இது எல்லாத்தையுமே நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் எண்டுங்கிறது எல்லாருக்கும் வரும்ட்டு. அதே மாதிரி ஓடினுக்கும் ஒரு எண்டு வந்துடுச்சு. இந்த எண்டை நம்ம லோக்கிக்கும் அவனோட பையனோட ஃபென்ரிஸ்க்கும் சேர்த்து கொடுப்போம். நம்ம ராக்னராக் கூடவே சண்டை போடுவோம். அதாவது நம்மளோட அழிவை நோக்கி நம்ம சண்டை போடுவோம் அப்படின்ட்டு சொல்றாரு தார். வாங்க எல்லாரும் சேர்ந்து பயணத்தை ஆரம்பிக்கலாம். உடஞ்சு போன கத்தி கோடாரி எதுவா இருந்தாலும் எடுத்துக்கிட்டு வாங்க. இந்த போர்ல நம்ம யார் இறந்து போனாலும் அது ஒரு பெரிய வீர மரணமா இருக்கும். எல்லாம் ஆஸ்கார்டுக்காக அப்படின்ட்டு கத்தி சொல்றாரு தார். இதோட இந்த இஷ்யூ கம்ப்ளீட் ஆகுது. இப்போ நம்மளோட தாரும் அவரோட டீமும் ஒன்னா சேர்ந்து லோக்கியோட டீமை தோக்கடிக்க முடியுமா? லோக்கி அடுத்து என்னதான் பண்ண போறாரு? தாருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக யாராவது வருவாங்களா? இது எல்லாத்தையுமே பொறுத்து இருந்து அடுத்த இஷ்யூல பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மார்வல் காமிக்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இதே மாதிரி வேற ஏதாவது காமிக்ஸ் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இஷ்யூ 3 நீங்க சீக்கிரத்திலே பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.